இறை அன்பில் இணைந்திடும் இறை குலமே, இயேசுவின் கல்வாரி பலிக்கு உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பெந்தக்கோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வரும் ஞாயிறு, அதாவது இன்று நாம் தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். படைப்பின் தொடக்கத்திலே இருந்து இறை பிரசன்னம் என்றும் எம்மோடு இருக்கின்றது. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு இறைவார்த்தை அறிவித்த போது, இயேசுவின் திருமுழுக்கின் போது என இத்திருத்துவ பிரசன்னம் தொடர்ந்தும் இருப்பதை காணலாம். திரு அவை வரலாற்றிலே காணப்பட்ட பல்வேறு வகையான பேதங்கள் மத்தியில் அதற்கான பதிலடியாக பல கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டு அவைகள் செபங்களாக, விழாக்களாக, வழிபாடுகளில் கொண்டாடப்பட்டு வந்தது. பெருவிழாவாக கொண்டாடும்படி திரு அவையின் நாட்காட்டியிலே சேர்த்து கொள்ளப்பட்டது. இன்று இப்பெருவிழா எம்மை இறை நம்பிக்கையில் வாழ வளர அழைக்கின்றது. தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் எனும் இயேசுவின் வார்த்தைகளை இன்று இத்திருத்துவத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ அழைக்கின்றது. நாமும் மூவொரு கடவுளை போற்றி புகழ்ந்து இவ்வுலகெங்கும் பறைசாற்றிட அருள்வரம் கேட்டு இப்பலியில் மன்றாடுவோம். மூவர் இறைவனுடைய நாமச்சொல்லை இந்த மூவர் இறைவனுடைய பெருவிழா திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, மூவொரு இறைவனுக்கு இன்று நாங்கள் விழா எடுக்க அழைக்கின்றோம். இந்த விழாவின் அர்த்தம் பற்றிய ஒரு அழகான முன்னுரையை கேட்டிருக்கிறோம்.
இவ்வாறு திரு அவையில் அவ்வப்பொழுது ஏற்பட்ட பேதகங்களில் இருந்துதான் ஒரு புதிய கோட்பாடுகள் உருவாகின, அது விழாக்களாக மாறின. எவ்வாறு அது நம்முடைய விசுவாசத்தின் உண்மையாக அது புலப்படுகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் உன்னதங்களில் கீதங்களை பாடுகிற பொழுது அந்த மூவொரு இறைவனை புகழ்ந்து பாடுகிறோம். விசுவாச பிரமாணத்தை சொல்லுகிற பொழுது அதனுடைய ஆரம்ப பிரிவுகள் மூவொரு இறைவன் நாங்கள் கொள்ளுகிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி நிற்கிறது. நம்முடைய வாழ்வும் அந்த மூவொரு இறைவனிலே சங்கமிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். கடந்த காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையை மறந்து பிரிவினைகளோடு பிரச்சனைகளோடு பிறரோடு நல்லுறவை பேண மறந்து போன நேரங்கள், பிறரோடு சண்டை சச்சரவுகளை உருவாக்கிய நேரங்கள், அது நமது குடும்பத்திலும் நமது அன்பியங்களிலும் நமது ஆலயங்களிலும் நமது அயல்களிலும் சமூகங்களிலும் இவ்வாறு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரிவினையின் ஒவ்வொரு ஒற்றுமையின்மையின் காரியங்களை நினைப்போம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையேறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினேன். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 22 தொடக்கம் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும்
அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்களும் மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. இரண்டாம் வாசகம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பை நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகி உள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியால் தகமையால் எதிர்நோக்கும் விளைவும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 12 முதல் 15 நிறைவு பெற. தந்தையுடையவை யாவும் என்னுடையவே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக இதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. பிரியமான சகோதரங்களே, பெந்தகோஸ்தே ஞாயிறு விழாவுக்கு அடுத்த முதல் ஞாயிறை எமது திரு அவை மூவரு இறைவனுடைய பெருவிழாவாக கொண்டாட எம்மை அழைத்து நிற்கிறது. நாங்கள் காலையில் எழுகிறது தொடக்கம் இரவிலே தூங்குகிற வரை நாங்கள் பிதாச்சுதன் போட்டு எழுவது உண்டு, நித்திரை கொள்வது உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் காலம் எழும்பேக்க பிதாச்சுதன் போட்டு எழும்பினீங்க? வெரி குட். இவர்களை முன்னிட்டு ஆண்டவர் சென்ட் ஜேம்ஸ் பகுதியிலே கந்தகத்தை அனுப்பாதிருப்பாராக. எத்தனை பேர் ராத்திரி தூங்குகிற பொழுது பிதாச்சுதன் போட்டுட்டு நித்திரை ஒன்றிங்க? வெரி குட். கன பேர் வேறு சபையோ தெரிய இல்லை, என்ன கன இடங்கள் அதை மறந்து போகிறதோ தெரிய இல்லை. சில நேரம் எங்களோட பொடியல் பிள்ளைகள் அது வாய்ப்பு இல்லாமல் போகும். ஏனெண்டா ஃபோனை பார்த்து கொண்டு அப்படியே படுத்து அப்படியே நித்திரையாக போயிடுவாங்க இல்லையா? அதால் சில நேரம் பிதாச்சுதன் போடவே மறந்து போகிறது உண்டு. அல்லது வேறு வேறு காரியங்களில் ஈடுபட்டு களைத்து போய் நாங்கள் தூங்குவது உண்டு. பிரியமான சோரங்களே, நாங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் திருப்பலியை நாங்கள் பிதாச்சுதன் தந்தை மகன் தூயாவியின் பெயரிலே ஆரம்பிக்கிறோம். தந்தை மகன் தூயாவியினுடைய நாமத்திலே ஆசிரை பெற்று அந்த திருப்பலியை நிறைவு செய்கிறோம். திருமுழுக்கு பெறுகிற பொழுது தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று தண்ணீரை ஊற்றி குருவானவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். அதே போல் ஒப்புரவு அருட்சானத்தை நாங்கள் தேடி போகிற பொழுது தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை கழுவுகிறேன் என்று குருவானவர் எமது குற்றங்களை மன்னிக்கிறார். குருவானவர் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டல்ல, மூவர் இறைவனுடைய அதிகாரத்தை கொண்டு பாவங்களை மன்னிக்கிறார். ஒவ்வொரு அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிற பொழுது மூவர் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. புனித அகுஸ்தினாரால் பல நூல்களை எழுதியவரால் இந்த பரம திருத்துவத்தை பற்றி அவரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த பரம திருத்துவம் மூவர் இறைவன் புரிந்து கொள்ளப்பட முடியாதவரா புரிந்து கொள்ளக்கூடியவரா என்று கேட்டால் சிலர் முடியாது என்று சொல்வோம், முடியும் என்று சொல்லுவோம். வரும் ஆனால் வராது என்ற மாதிரி தான். இது புரியும் ஆனால் புரியாத மாதிரி இருக்கிறது. ஏன் புரியாது இருக்கிறது என்றால், நாங்கள் அந்த மூவர் இறைவனோடு ஒரு ஐக்கியப்பட்ட வாழ்வை நாங்கள் வாழ மறக்கிற பொழுது அது புரியாததாக இருக்கிறது. எப்பொழுது புரியுது என்றால், அந்த மூவர் இறைவனுக்குள்ளே நாங்கள் வாழ எத்தனிக்கிற பொழுது அது புரியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைய வார்த்தைகளின் ஒளியிலே நாங்கள் பார்க்கிற வேளையில் அங்கே மூவர் இறைவனுடைய பிரசன்னம் உலகத்தினுடைய தொடக்கத்திலே இறைவன் உலகை படைக்கிற பொழுது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஞானமாகிய இயேசு அங்கு இருந்தார் என்று நீதிமொழிகள் நூலிலே இன்றைய முதல் வார்த்தையிலே நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த இறைவனுடைய மூவர் இறைவனுடைய பிரசன்னம் அந்த உலகத்தினுடைய தொடக்கத்திலே இருக்கிறது, உலகத்தினுடைய முடிவிலும் இருக்கிறது, இடையில் நடுவிலும் இருக்கிறது.
வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்ட பொழுது, அந்த திருமுழுக்கை பெற்ற பொழுது இந்த மூவர் இறைவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த மூவர் இறைவனுடைய பேராலே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டோம். நாங்கள் மரணித்து கல்லறையிலே அடக்கம் செய்கிற பொழுதும் மூவர் இறைவனுடைய நாமத்திலே தான் குருவானவர் அந்த கல்லறையை மந்திரித்து எங்களுடைய ஆன்மா அற்ற உடலை, அழிந்து போகிற அந்த உடலை அந்த கல்லறையிலே கொடுக்கிறார். ஆகவே இந்த நம்முடைய வாழ்வின் தொடக்கத்தில் இருந்த முடிவு வரை மூவர் இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பவும் அனுபவிக்கவும் இன்றைய நாள் நம்மை அழைத்து நிற்கிறது. நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல்களை பார்த்த பொழுது பல கட்சிகள் போட்டியிட்டார்கள். இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்காக யார் யாரோரெல்லாம் சேரமாட்டார்கள் என்று எண்ணினோமோ அவர்களோடெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அவர்கள் தங்களுடைய கட்சியை ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எத்தனிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த ஒற்றுமை தங்களுடைய சுயநலங்களுக்காக மட்டும் பேணப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் எங்களுடைய அரசியல் தளங்களிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்பு நாங்கள் பல மன்றங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கும் சில வேளைகளில் போட்டி இருக்க செய்கிறது, போராட்டங்கள் இருக்க செய்கிறது, கட்சி தாவல்கள் எல்லாம் நமது வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. பிரியமான சோதரங்களே, ஏன் எங்களால் ஒன்றாக வர முடியவில்லை? எங்களுடைய ஆலயத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது, பிளவுகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறது, எங்களுடைய அயலவர்களோடு இருக்கிறது, எங்களுடைய சமூகங்களிலே இருக்கிறது. எனவே எல்லா இடங்களிலும் இந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 பேர் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. என்னிடம் புதிய அந்த கிறிஸ்தவர்களாக இணைந்து கொள்ள வர இருப்பவர்கள் சிறப்பாக இந்துக்களை பார்த்து நான் அவரிடம் கேட்பது உண்டு, உங்களுடைய சமய கொள்கைக்கும் எங்களுடைய சமய கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று. பலர் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய சமயத்திலே, இந்து சமயத்திலே பல கடவுள் கொள்கை, உங்களுடைய சமயத்திலே ஒரே கடவுள் கொள்கை. இந்த ஒரே கடவுள் கொள்கை தான் இந்த மூவர் இறைவன் 3 பேர் ஒரு ஆளாக இருக்கிறார்கள் என்பதை நம்ப அழைக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுவார், எங்கே 2 அல்லது 3 என்னுடைய பேரால் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் இயேசு ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே தந்தை இருக்கிறார், தூய ஆவியானவர் இருக்கிறார். எங்கெல்லாம் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோமோ அங்கு மூவர் இறைவன் இருக்கிறார். எங்கெல்லாம் நாங்கள் பிரிந்து இருக்கிறோமோ அங்கு இறைவனுடைய பிரசன்னம் இல்லாது போய்விடுகிறது. எங்கெல்லாம் நாங்கள் இறைவனுக்குரிய மக்களாக இருக்கிறோமோ அங்கு இறைவனுடைய பிரசன்னம், மூவர் இறைவனுடைய பிரசன்னமும் மத்தியிலே இருக்கிறது. எங்கெல்லாம் நாங்கள் பிரிவினைகளோடும் சண்டைகளோடும் பிரச்சனைகளோடும் சச்சரவுகளோடும் பாவங்களோடும் வாழுகிறோமோ அங்கு மூவர் இறைவனுடைய பிரசன்னம் அற்றுப்போய் விடுவதாக இருக்கிறது. பிரியமான சோதரங்கள், எங்கள் மத்தியிலே அந்த மூவர் இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் தாங்கி செல்லவும் எடுத்து செல்லவும் அழைக்கப்படுகிறோம். இந்த ஒவ்வொரு திருப்பலி, ஞாயிறு திருப்பலியிலும் கடன் திருநாட்களிலும் நாங்கள் நம்பிக்கை அறிக்கையை சொல்வது உண்டு. அவ்வாறு சொல்லுகிற பொழுது திரு அவை பற்றி என்ன சொல்லுகிறோம் நாங்கள்? யாருக்கு ஞாபகம் இருக்கா? திருச்சபையை பற்றி, திரு அவையை பற்றி நாங்கள் இந்த நம்பிக்கை அறிக்கையில் என்ன சொல்கிறோம்? நாங்கள் பழைய முறையில் அல்லது புது முறையில் நம்ம இதோ கச்சி பிச்சு இதை விளையாடுற மாதிரி கிடையாது. கொஞ்சம் பலமாக சொல்லுவீங்களா? அது கடைசி வசனம். அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் இருக்குது. என்னென்ன இருக்கிறது? ஒரே தூய கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். ஒன்று திரு அவையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 4 பண்புகளும் அவசியமாகிறது. அது ஒன்றாக இருக்க வேண்டும், தூயதாக இருக்க வேண்டும், அந்த திரு அவை கத்தோலிக்க திரு அவையாக இருக்க வேண்டும், அந்த திரு அவை அப்போஸ்தலருடைய பணியை ஆற்றுகின்ற திரு அவையாக இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளும் இருந்தால்தான் அது திரு அவையாக இருக்கிறது.
அது ஒன்றாக இல்லை என்றால், பிளவுற்றிருந்தால் அங்கு திரு அவை இல்லை. நாங்கள் ஆலயத்தின் பேரிலே சர்ச்சுன்னு சொல்லிக் கொள்வோம். சில வேளை கட்டடம் இருக்கிறது, ஆனால் இறை மக்கள் கூட்டம் அங்கே இறைவனுடைய நாமத்திலே இல்லாத கூட்டமாகத்தான் அங்கு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த 4 பண்புகளும் எவ்வாறு அவசியமாக இருக்கிறது? ஒன்று, அது ஒன்றாக இருக்க வேண்டும், அது தூயதாக இருக்க வேண்டும், அந்த திரு அவை கத்தோலிக்கமாக இருக்க வேண்டும், அந்த திரு அவை அப்போஸ்தலருடைய பணியை ஆற்றுவதாக இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளும் அங்கு இல்லை என்று சொன்னால் அது கத்தோலிக்க திரு அவை அல்ல. ஆக இந்த உங்களுடைய ஒவ்வொரு அன்பியமும் ஒரு திரு அவை என்று சொல்லுகிறோம். இந்த 4 பண்புகளையும் எங்களுடைய அன்பியங்கள் கொண்டிருக்கின்றன. அது எவ்வாறு இருக்கிறது? அயலவர்கள் ஒன்று கூடி வருவதனால் அது ஒரே திரு அவையாக இருக்கிறது. இவர்கள் அயலவர்கள் ஒன்று கூடி வந்து இறைவனுடைய வார்த்தையை வாசித்து தங்களுடைய வாழ்வை புனிதப்படுத்துவதனால் அது தூய திரு அவையாக மாறுகிறது. இந்த தூய திரு அவை இந்த இறைவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செயற்பட முனைவதனால் அந்த 7வது படிமுறையிலே 6வது படிமுறையின்படி அவர்கள் என்ன காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் என்று திட்டமிட்டு அந்த இறைவனுக்குரிய காரியங்களை ஆற்றுகிற பொழுது அது திருத்துதலுடைய பணியிலே பயணிக்கிற திரு அவையாக இருக்கிறது. அந்த கத்தோலிக்க திரு அவையாக அது மாறுகிறது. எவ்வாறு என்றால், அந்த திரு அவையாக அங்கு ஒன்று கூடி அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்பதிலும், அப்பத்தை பிற்பதிலும், நற்கருணையிலே பங்கெடுப்பதிலும், திருப்பலிகளை ஒப்பு கொடுப்பதிலும் அவர்கள் ஒன்றாக வருகிற பொழுது முழு உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையோடு அவர்கள் ஒன்றிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த முதலாவது பண்பாகிய ஒன்றாக இருத்தல், நாங்கள் ஒன்றாக இல்லை என்றால் நாங்கள் திரு அவை அல்ல. அப்போ என்ன அவை? திரு அவையாக நாங்கள் போயிடுவோம். ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் திரு அவையில் இருந்து திரு அவையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த திரு அவையாகவே வாழ அழைக்கப்படுகிறோம். நாங்கள் பிரிவினைகளோடும் பிளவுகளோடும் சண்டை சச்சரவுகளோடும் கோபதாபங்களோடும் ஒருவரை பார்க்க முடியாமலும் ஒருவரோடு பேச முடியாமலும் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை சொல்ல முடியாமலும் இருக்கிறோம் என்றால் நாங்கள் திரு அவையாக இல்லை என்பது அங்கு புலப்படுவதாக இருக்கிறது. பிரியமான சோதரங்களை, எங்களுடைய பெருமைக்காக எங்களுடைய முயற்சிகளுக்காக நாங்கள் கொள்ளுவது விசுவாசம் அல்ல. எங்களுடைய அத்தனையையும் இழந்து விடுவதிலே தான் அந்த விசுவாசம் ஊற்றெடுக்கிறது. எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற பொழுதுதான் அங்கு இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் உயர்த்தி கொள்ளுகிறப்படுகிற மக்களாக மாறுகிறோம். எனவே அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னம் எங்கே நமக்கு உருவாகிறது என்றால் நாங்கள் ஒன்றாக வருகிற பொழுதுதான் அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு காரியத்தை ஆட்சி பாருங்கள், அங்கு எத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது, எத்தனை நிறைவு இருக்கிறது, எத்தனை சந்தோஷம் இருக்கிறது. ஒரு காரியத்தை பிளவுற்று பிரச்சனைப்பட்டு சண்டை பிடித்து நிறைவேற்றி பாருங்கள், அங்கு எத்தனை மரியாதைகளும் எத்தனை நிம்மதியற்ற தன்மைகளும் எத்தனை பிழையான விடயங்களும் அங்கு ஊற்றெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிரியமான சோதரங்களே, எவ்வாறு மூவரு இறைவன் ஒன்றாக இருக்கிறார்களோ அதுபோல கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த திரு அவையிலே ஒன்றாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அது குடும்பத்திலே ஒன்றாக இருப்பதன் வழியாக, எங்களுடைய அயலவர்களோடு ஒன்றாக இணைவதன் வழியாக, எங்களுடைய அன்பிய சமூகங்களிலே ஒன்றாக இருப்பதன் வழியாக, எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்றாக இருப்பதிலே தான் இந்த ஒரு இறைவனுடைய அந்த வாழ்வு எங்களுடைய வாழ்வில் ஊட்டம் பெற்ற ஒரு வேரூன்றிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் இந்நாளில் உணர்ந்து கொள்வோம். எனவே எங்களிடம் இருக்கிற பிரிவுகளையும் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்தால் அத்தனை பிரச்சனைகளும் எம்மை விட்டு ஓடிப்போகிறது. எனவே நாங்கள் 90வது ஆண்டை இன்றைய இந்த ஆண்டிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கத்தோலிக்கத்துக்குரிய முதிர்ச்சியை பெற்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பிளவுற்றவர்களாக அல்ல, ஒற்றுமையின் மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ஒற்றுமையிலே நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு பலியும் தான் இறைவனுக்கு ஏற்ற பலியாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசு தன்னை கல்வாரியிலே கொடுத்த அந்த பலியை இந்த இடத்திலே இரத்தம் சிந்தாமல் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்றால் அது இறைவனுக்குரிய காரியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிற பொழுதுதான் அது அர்த்தம் தருவதாக இருக்கிறது. எனவே இன்றைய பலியிலே நம்மிடம் இருக்கிற பிரிவினைகள் பிளவுகள் அற்றுப்போய் ஒற்றுமையின் மக்களாக இருக்க,
ஒன்றாக வருகிற மக்களாக இருக்க நாங்கள் இந்த பலியில் விசேடமாக மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே தந்தையர்கள் தினத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வாழ்வை பெற காரணமாக இருந்த உங்களுடைய ஒவ்வொருவருடைய அப்பாவையும் நினைப்போம். இன்றைய தந்தையர் தினத்திலே அவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீர் அவர்களோடு என்றும் இருக்க இறையருள் வேண்டுவோம். ஆமேன். எழுந்து நிற்போம். எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். காண்பவை காணாதவை யாவும் படைத்த யாவர தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்களாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். எமது திரு அவையின் வாழ்வு மலரவும் அதன் புனிதத்துவம் காத்திடவும் உலகின் தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகிட உழைக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கு சமூகம் தங்கள் வாழ்வில் திருத்துவத்தின் பிரசன்னத்தை அறிந்து அனுபவித்து பறைசாற்றிடவும் மகிழ்ச்சியும் நிறை அமைதியும் மலர்ந்திடவும் அதை அனைவரோடும் பகிர்ந்து வாழும் பலவருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜூபிலி ஆண்டை நோக்கி நாம் முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளும் பயனளிக்கவும் ஜூபிலி ஆண்டு வேண்டி நிற்கும் உலக அமைதி, மனித சமத்துவம், மேலும் யுத்த நிறுத்தம் என்பவை வெற்றி காண அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது மக்களின் வாழ்வாதாரம் மேலோங்கவும் பல்வேறு காலநிலை பிறழ்வுகளில் இருந்து அனைவரையும் காக்கவும் முன்னெடுக்கும் மக்களின் முயற்சிகள் கைகூடவும் பசியும் பட்டினியும் அகலவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு காரணங்களால் நோய்க்கு உள்ளாகி நம்பிக்கையின் விளிம்பில் பல்வேறு கோணங்களில் வைத்தியசாலைகளிலும் இல்லங்களிலும் தவிக்கும் அனைத்து நோயாளிகளும் நலம் பெறவும் தமது வாழ்வில் பிறக்கும் நம்பிக்கையால் புதிய பாதை அமைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய உள்ளத்திலும் இருக்கிற தனிப்பட்ட தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் யாரோடெல்லாம் கோபத்தோடு வெறுப்போடு அவர்களோடு பேச முடியாதவர்களாக இருக்கிறோமோ அவர்களை ஆண்டவருடைய பீடம் கொண்டு வருவோம்.
எங்களுடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக அமைய இறையருள் வேண்டுவோம். இன்றைய நாளிலே மது தந்தையர்களை நினைக்கிறோம். தந்தையர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசிரை பெற்றவர்களாக, இறை தந்தையைப் போல அவர்களும் தம்முடைய குடும்பத்திலே இறைவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, சமூகத்திலே இறை அன்பை கொடுக்கிறவர்களாக இருக்க அவர்கள் ஒவ்வொருவரையும் காத்திருள வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்குகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது ஆட்சி பற்றி நாங்கள் நம்புவதே மகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம்.
இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து நாங்கள் மூவர் இறைவனுடைய அந்த மக்களாக வாழுகிறோம் என்பதை எங்களுடைய ஒற்றுமை நிறைந்த அன்பு கலந்த வாழ்வுகளால் நாங்கள் நிரூபிக்கவும்
இன்றைய நாளிலே தந்தையருள் ஒருவரை நினைக்கிற இந்த நாளில் அவமது தந்தையர்கள் அப்பாக்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். தேவரின் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்துவமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. அன்பு குறைவதில்லை.
குழந்தை சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழியாருக்கு இவைகள் சுமையில்லை. பொதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. பொதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழைத்துளி சுமையில்லை. மழைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளித்து நாங்கள் ஒற்றுமையுடன் வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்னாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள் இவ்வாறு திருப்பலிகள் வழமை போல இடம்பெறும். பாடசாலை மாணவர்கள் என்னை சந்தித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு வழிபாட்டு பொறுப்பாளர்களும் என்னை சந்தித்து செல்லுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். நன்றி.
ஏந்தி வந்த சுமையெல்லாம் நிறைவானதே. சுகராகம் பாடுங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே உம்மை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உம்மை தேடாத நாளில்லையே. உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே. எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.